நோய் வரத்துக்கு காரணமே உணவு முறை தான். அதாவது ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஆக்டர் அபிராமியினுடைய வீடியோ ஒண்ணு. அது நானு அவங்க வந்து வாக்கிங் மிஷின்ல வந்து வாக் பண்ணிக்கிட்டே பேசுவாங்க. நின்னு கூட பேசுறது கிடையாது. அந்த வீடியோ போட்டுக்கிறேன் நானு. 21 நாளைக்கு தொடர்ந்து நீங்க எது ரெகுலரா எடுத்துக்கிட்டாலும், அது அப்படியே உடம்போட செட் ஆயிடுமா, ஒட்டி அது வந்து ஏத்துக்குமாம். அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதே மாரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொன்னதா நான் படிச்சேன். 1 மடங்கு உணவு, 2 மடங்கு பொரியல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. நான் 2, 3 இடத்துல சொல்லியிருப்பேன் அது மாரி. இனி வரும் காலத்தில அப்படி சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முன்னாடி 72 வயசுல இப்ப தான் பர்த்டே வந்துச்சு. எப்படி இருக்கிறாரு? அப்படியே ஹீரோனா ஹீரோ. அப்படியே பளபளன்னு பப்பாளி பழம் மாரி, வெள்ளரிக்கா மாரி முகம் எப்படி மூஞ்சுது. 60 வயசுல செத்து போறாங்க. ஆ கண்டக்டர், டிரைவர், பஸ் டிரைவருங்கலாம், ஏடிசி டிரைவருங்கலாம் வந்து அ ரிட்டயர் ஆனதுமா பொட்டுன்னு போயிடுறாங்க. ஆ உணவு முறை தான். அதாவது அதே மாரி சைலேந்திர பாபு முன்னாள் காவல் அதிகாரியினுடைய வீடியோ ஒண்ணு பார்த்தேன் நானு. 2, 3 பார்த்துருக்கிறேன் அவரது. காலை உணவு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தாங்க இருக்கும். அப்படியே 2 முட்டை, கொஞ்சோண்டு பொரியல். அது மாரி அப்படியே அப்படியே சத்தான பொருளா தான். எப்படி இருக்கிறாரு? அப்படியே நரம்பு மாரி இருக்கிறாரு. அவர பத்தி வீடியோ போன வாரம் போட்டிருந்தேன் நானு. அதனால வந்து என்ன தெரியுமா? எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. சத்தான பொருள். நான் என்னென்னலாம் சாப்பிடணும்னு நான் இவ்வளோ நாளா நினச்சிட்டு இருந்தேனோ, ஒரு 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இவங்களதெல்லாம் பார்த்துட்டு. சத்தான பொருள் சாப்பிடணும், கீரை சாப்பிடணும், காய்கறி சாப்பிடணும் அப்படின்றது. இப்போ வந்து எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எது சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணே ஒண்ணு தான் ஒதுக்கிக்கிறேன். எது சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம ஒதுக்கிக்கிறோம்னா, வெள்ள சோறு. நான் வந்து அன்னத்த கேவலப்படுத்தல. சோறே இல்லாத பட்டினி கிடக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. சோறு கிடைச்சா போதும்னுக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா, அவங்க வந்து களி சாப்பிடுறாங்க. வசதி இல்லாதவங்க. ஆனா, களி தாங்க சத்தான பொருள். நான் ஒரு வெள்ள சோறு ஆனாலும் அரிசியால ஆன சாப்பாடு, இட்லி, தோசை சாப்பிடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு மாத்தி பார்க்கலான்ட்டு முடிவு பண்ண ஒரே முடிவாங்க. 20 நாளா சுத்தமா அரிசியில ஆனது எதுவுமே சாப்பிடுறதில்ல. மத்தியானத்தில களி, காலையில சப்பாத்தி, நைட்டும் சப்பாத்தி. சத்தான பொருள் கொஞ்சம் கொஞ்சம் நான் குவான்டிட்டி சாப்பிட்டே இருக்கிறேங்க. நிஜமா சொல்லப்போனா, கை கால்லாம் அப்படியே வலிக்கும் உட்காந்துருச்சு. இந்த வயசுல அப்படியே 10 வயசு குறைஞ்ச மாரி இருக்குங்க. அப்படியே பயங்கர சுறுசுறுப்பா இருக்குது. 100% உண்மை. இத நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த ஆக்டர் சொன்னதுலேருந்து தான் 21 நாள் ஆச்சு. இப்போ 21 நாள் கன்டின்யூ பண்ணிக்கிறேன். அப்படியே பயங்கர சுறுசுறுப்பா இருக்குது. எனக்கு நான் ஒரு குறிக்கோள் வச்சுக்கிறேன். நான் வந்து உடம்புல கத்தி வைக்கக்கூடாது. இதுவரைக்கும் என் உடம்புல எந்த கத்தி வச்சதில்ல. ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதே மாரி சுகர் வரக்கூடாதுன்ட்டு 20 வருஷமா நான் வருஷம் வருஷம் ஜனவரில செக் பண்றேன். 132க்கு மேல இல்ல. ஒரே ஒரு டைம் 150 வந்ததுக்கு போயிட்டு சூரணம் சாப்பிட்டேன். நல்லா போயிடுச்சு. 135 மேல ஏறுறதில்ல. அதே மாரி காய்ச்சல் வரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கொள்கை. 26 வருஷமா இதுவரைக்கும் எனக்கு காய்ச்சல் வந்ததே கிடையாது. அதனால வந்து நீங்க இது மாரி அரிசி சோத்த அவாய்ட் பண்ணிட்டு, அதுக்கு பேரே நான் வந்து சர்க்கரை வியாதின்னு வச்சுக்கிறேன். இப்படி போய் ஹோட்டலில் போய் இப்படி திறந்து பார்த்தனா, அரிசி சோறு பார்த்தனாவே சர்க்கரைன்னு சொல்லிவிடுவோம் அதை. அதை சாப்பிட்டுக்கிறாங்கன்னா, அது சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வரும்னு நான் சொல்கிறதில்ல. சர்க்கரை வியாதியவே சாப்பிட்றாங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன் நான். அதனால் வந்து களி, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தால், நான் 2, 3 வீடியோ இப்போ ஒரு வாரமாக அதான் போட்டுட்டுருக்கிறேன். உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தவங்களுக்கு பாரமாக நம்ம இருக்க தேவையில்ல. தன்னம்பிக்கை கடைசி வரைக்கும் ஆயுள் வரைக்கும் இன்னொரு டைம் பிறந்து பெண்ணி குயின் சொன்ன மாதிரி பிறந்து வளர்ந்து வரப்போகிறது கிடையாது. அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இது மாதிரி சத்தான பொருளாக சாப்பிடுங்க. நன்றி.